மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பிரபஞ்ச பரிணாம வணக்கம். ஓம் ஆதியே போற்றி, ஓம் அருளே போற்றி, ஓம் நாதமே போற்றி, ஓம் ஜோதியே போற்றி, ஓம் விண்ணே போற்றி, ஓம் காற்றே போற்றி, ஓம் நெருப்பே போற்றி, ஓம் நீரே போற்றி, ஓம் நிலமே போற்றி. பிரபஞ்ச உயிரின வாழ்த்து. ஓம் நீர் வாழ்வினமே வாழ்க, ஓம் தாவர இனமே வாழ்க, ஓம் ஊர்வினமே வாழ்க, ஓம் பரப்பினமே வாழ்க, ஓம் நடப்பினமே வாழ்க, ஓம் மானிடமே வாழ்க. உடல் உறுப்பு ரசாயன மாற்றம். ஓம் தொடு உணர்வே வாழ்க, ஓம் சுவையுணர்வே வாழ்க, ஓம் வாசனையுணர்வே வாழ்க, ஓம் பார்வையுணர்வே வாழ்க, ஓம் சப்தமுணர்வே வாழ்க, ஓம் பகுத்துணர்வே வாழ்க. குரு மும்மூர்த்திகள் சரணம். ஓம் குருவே சரணம், ஓம் சத்குருவே சரணம், ஓம் சத்குருவே சரணம். ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், உடல் உயிர் மீது நினைவு. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஞான் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு திருமூலர் பெருமான் சொல்வார். அதனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டத பல ஊர்லேருந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க. எடுத்த பிறவிக்கு இதை விட பேரின்பம் வேறு இல்லை. 100 கோடி ரூபா சொத்து சம்பாரித்தா கூட நம்மளை யாரும் நினைக்க போகிறதில்ல. 10 பேர்த்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போனால் எந்த திசையில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஐயா இது சொன்னார், இந்த வாக்கியத்தை சொன்னார்னு. அதனால் நமக்கு அப்புறமும் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய அறிவு தான். அதனால் இப்போ நம்ம ஆன்மீக அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அடிப்படை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நான் எப்போவுமே மாதம் வர்றவங்களுக்கு விளக்குறது அதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்களாவே அப்புறம் நமக்கு ஒரு ஆன்மீக டிகிரி வந்துடும், தியானம் பண்ணலாமாங்கிறது. பஞ்சாட்சரம், பஞ்சபூதம், நவக்கோள்கள், இந்த 3னுடைய கட்டமைப்பு தான் திருக்கோயில்களுடைய வெளிப்பாடு. அப்போ பஞ்சாட்சரம் அப்படின்னா, சரம்னா கோர்வை, ஆட்டோ சர்ஜன் கோர்வையை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. மண்ணில் 4 தன்மை இருக்குது, பிரிக்க முடியாது. நீரில் 4 தன்மை இருக்குது, நெருப்பில் 4 தன்மை இருக்குது. நெருப்புனா நெருப்பு மட்டுமே தனியாக இருக்காது, அதில் பஞ்சபூத கலவை இருக்குது. வீதாச்சல வித்தியாசம் வரும், பர்சன்டேஜ்.
அதனால் ஒவ்வொன்றிலையுமே அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு பொருள் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒரு பொருளை இயங்க முடியாது, அதுக்கு ஒரு துணை வேணுமில்ல. அதனால் எல்லாத்துலேயும் பர்சனல் அது நேரடியாக ஃபுல்லாக இப்போ சொன்னாலும் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் நாளாகி புரிஞ்சுக்கலாம். அப்போ பஞ்சாட்சரம் அப்படின்னா பஞ்சமனா 5, சரமனா கோர்வையாக இருக்குது, அதுதான் பஞ்சாட்சரம். அது 5 என்ன பஞ்சாட்சரம்? நமச்சிவாயா தான் பஞ்சாட்சரம். நா அப்படின்னா மண், மா நீர், சி நெருப்பு, வா காற்று, யா ஆகாசம். அங்கிருந்து வந்தால் யா, அங்கிருந்து வந்தால் யா, வா, சி, மா, நா. இதுதான் பஞ்சபூதம். இந்த வெளி இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலேன்னு சொல்கிறாங்கல்ல. பஞ்சாட்சரங்கிறது கோர்வை, நமச்சிவாயாவுக்கு பேர் தான் பஞ்சாட்சரம். பஞ்சமனா 5, சரமனா கோர்வையாக இருக்குது. அப்போ நமச்சிவாயாங்கிறது பிரித்து சொல்லிட்டேன். அப்போ நமச்சிவாயானா 5வது இடத்துல இருக்கிறது மண், அந்த 5வது இடத்துல மண் இருக்கிறது 5 தன்மையாக இருக்குது. மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ இது 5 மண்ணில் வந்து 5 மண் ஒரே மாதிரி இல்லையில்ல. சில பக்கம் கரடு முரடாக இருக்கும், சில பக்கம் பியூர் களிமண்ணாக இருக்கும். இப்போ தஞ்சாவூர் பக்கமெல்லாம் பொம்மை செய்கிறாங்கல்ல, களிமண், பியூர் களிமண். சரள மண்ணில் பொம்மை செய்ய முடியாதுல்ல. அப்போ கடவுளை அப்படி படைச்சிருக்கிறான், கடவுளே அப்படி படைச்சிருக்கிறான். சில இடத்துல மணல் இருக்குதில்ல, சில இடத்துல பாறை இருக்குதில்ல மண்ணுக்குள்ளே. அதனால் 5 தன்மை இருக்குது. பஞ்சாட்சரத்தில் 5வது போதும் மண், அதில் 5 தன்மை இருக்குது. மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி. இப்போ இந்த 5 தன்மையும் உடம்புக்குள்ளே இருக்கணுமில்ல. அண்டத்தில் உள்ளது பிண்டமனா 5ஐயும் காட்டணுமில்ல. மண் கடையாளமாக தோல், மண்ணை பிரித்தா உள்ளுக்குள்ளே பொக்கிஷம் இருக்குல்ல மண்ணுக்குள்ளே. அதே மாதிரி இந்த ஓலை ராமர் விரித்து காட்டுறாருல, ராமர்கிட்ட அனுமான் விரித்து காட்டுறாருல, அனுமான் விரித்து காட்டுறாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே பொக்கிஷம் இருக்குதுன்னு அர்த்தம். விரித்து காட்டுறாருல, அதுக்குள்ளே கதைக்குள்ளே போக வேண்டியதில்லை, கதை தெரியும், அதுக்குள்ளே போனால் இது மாறிடும். அப்போ மண்ணில் 5 தன்மை இருக்கிறது சொல்லிவிட்டேன். அப்போ அந்த 5 தன்மை உடம்புக்குள்ளே இருக்கணுமில்ல. 1 தோல், தோலுக்குள்ளே இருக்கிற சதைகள். சதை என்ன? ஹார்ட்டு, லஞ்சு, கிட்னி, சிறுங்குடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், மூளை. அப்புறம் மண் மேலே புல் முளைக்குதில்ல, அது உங்கள் ரோமம், மேலே கீழெல்லாம் ரோமம். புரியுதுங்களா? தோல் 1, சதைகள் 2, எலும்புகள் 3 ஆச்சா, நரம்புகள் எலும்பு சுற்றி ஓடுற நரம்புகள் 4, ரோமம் 5. அப்போ 5 போதும் வெளியே இருக்குது, உங்களுக்குள்ள இருக்கா. 4வது இடத்துல இருக்கிறது நீர். வெளியே 4 நீர் காட்டியிருக்கிறான் கடவுள், இயற்கையாக காட்டினது. கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். இது இயற்கையாக கடவுள் நமக்கு காட்டியிருக்கிறான். டேமு, குளம், குட்டை, வாய்க்கா, வீட்டுக்கு வர்றது, போர்வெல், இதெல்லாம் நீங்கள் மனிதனால் உற்பத்தி பண்ணிக்கிற. புரியுதா? இயற்கையாக அந்த நாளை தவிர உண்டுங்களா? கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். இது கற்கால மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே ஆனது. அது இருந்து நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கிற தரமாற்றி உருமாற்றி உங்களுக்கு ஒரு டேம் கட்டிக்கிறீங்க, இவருடைய ஏரியாவுக்கு ஒரு டேம் கட்டிக்கிறாரு, அது வாய்க்கா கட்டி வளைச்சி கொண்டு வரோம், குளம் கட்டிக்கிற, நிறுத்தி வச்சுக்கிற, குட்டை கட்டிக்கிற, தண்ணி கொண்டாந்துற வீட்டுக்கு. புரியுதுங்களா? ஆனால் இயற்கை 4வது போதத்தில் 4 நீர். அப்போ 4 வெளியே காட்டுறான்ல, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கணுமில்ல. 1 உமிழ் நீர், வாயில் சிறுநாக்கு மேலேருந்து வருது. உமிழ் நீர்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் டெத்து. நாக்கில் சலசலன்னு வந்துக்கிட்டே இருக்குதுல்ல. உமிழ் நீர் சுரக்கலினா அவன் டெத்து. அதுதான் பனிலிங்கம், இது ஜலலிங்கம். புரியுதுங்களா? மேலே இருக்குதில்ல, தூய்மையான லிங்கம் பனிலிங்கம், அது உமிழ் நீர். 1 உடல் நீர், உடல் நீர் வருதில்ல, இயற்கை நீங்கள் வரவழைக்கிறது இல்லையில்ல, வருதில்ல. 3வது சிறுநீர். புரியுதுங்களா? 4வது சிகப்பு நீர், ரத்தம். புரியுதுங்களா? இந்த 4 நீரை தவிர உடம்புல வேறு நீர் உண்டா? உண்டுங்களா? வருமா? வரல. 4 நீர் தான். வேளாங்கண்ணிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 4 நீர் தவிர ஏதாச்சும் நீர் உண்டுங்களான்னு உடம்பில். அந்த மாதிரி சொல்லிச்சு, கண்ணீர் வருதுங்க அப்படின்ச்சு.
இயற்கையாக வராதுன்னு. இயற்கையாக வராது. வேலைக்கு போகிறோன்னு போனார், 6 மாதம் ஆச்சு, இன்னும் போனே வரலையே, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்கிறாரு தெரியலைன்னா கண்ணீர். இந்த பையன் அரியர் வச்சுக்கிட்டே இருக்கிறானே, காலேஜுக்கு வர 2 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கிறேனே, ஒன்று கூட பாஸ் பண்ண மாட்டேங்குது, 7-8 செமஸ்டர் அரியர் போட்டுருச்சே, இது எப்போ பாஸ் பண்ணுமே தெரியலனா கண்ணீர் வருமில்ல. நீங்கள் செயற்கையாக தானே வரும், இயற்கையாக வராதில்ல, சந்தோஷத்தில் வரும். ஆஹா, என் பையனை கலெக்டர் ஆகியோன்னு நினச்சேன், அப்பா எங்கள் அப்பா பட்ட, எங்கள் தாத்தன் பட்ட, எங்கள் பரம்பரையில் மகராசன் கலெக்டர் ஆகிட்டான் சாமி, ரொம்ப சந்தோஷம், எங்கள் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவனே அப்படிங்கிறீங்களா? சந்தோஷத்தில் வருமில்ல. அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சூட்சம் இருக்குது. இயற்கையாகவே கண்ணீர் உப்பு கரிக்கும். ஏன்னா உப்பு தேகம் இருந்து தான் உடம்பு, வேறு உப்பு கரிக்குமில்ல, இயற்கை உப்பு கரிக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஆனந்த கண்ணீர் வரும்னு சொல்லுவான்ல, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அன்னைக்கு அந்த கண்ணீர் எடுத்து நாக்கில் வச்சு பாருங்கள், உப்பு கரிக்காது, 100% கரிக்காதுங்க, பனித்துளி மாதிரி இருக்கும். ஆனால் உப்பு தான் கரிக்கும், கண்ணீர் அது கரிக்காது. ஏன்னா அகத்தில் உள்ளது புறத்தே. அப்போ அகத்தின் அழகு தெரியுங்கிறான்ல, அப்போ சந்தோஷமாக இருக்கும், அந்த கண்ணீரும் சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக தான் நீர் வெளிப்படும். அப்போ வெளியே கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், உங்களுக்குள்ள உமிழ் நீர், உடல் நீர், சிறுநீர், சிகப்பு நீர் 4 இருக்குங்களா? 3வது 3 மண்டலம், அக்னி மண்டலம். அக்னி மண்டலமா? அப்போ 3 மண்டலம். ஒன்று அக்னி மண்டலம், அதுக்கு கீழே சூரிய மண்டலம், அதுக்கு கீழே சந்திர மண்டலம். இந்த 3 மண்டலம் தான் பிரபஞ்சத்தை இயக்குது. இந்த 3 மண்டலத்தையும் கடந்தால், அக்னி மண்டலம் கடந்தால் சுத்த வெளிக்கு போயிடுவீங்க, கைலாயம், சிவ கைலாயத்துக்கு போயிடலாம். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. 3 மண்டலத்தையும் கடந்தால் முக்தி. இந்த 3 மண்டலம் உள்ளே வருது, அப்படியே அதை திருப்பிக்கணும். அக்னி மண்டலங்களுடைய ஏரியா கால் பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், சக்தி கால் பாலமாக வருதில்ல, இடுப்பிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் சூரிய மண்டலம், ஷோல்டர்லேருந்து தலை வரைக்கும் சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் எல்லாத்தையும் விளக்கிடுவேன். இப்போ நான் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் சொல்லிட்டேன். முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன்? அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அப்படி தானே சொன்னேன். சந்திர மண்டலம் கடைசியாக தானே. அப்போ இங்கே சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் இப்படி தானே வரணும், மாற்றி தானே சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறீங்களா? குழந்தை பிறக்குதில்ல, குழந்தை பிறக்கிற போது முதல்ல எது வருது? தலை தானே வருது, சந்திர மண்டலம் தானே வருது. முதல்ல எதை பார்க்குறீங்க? விண்ணில் எதை பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு சந்திரன் தானே பார்க்குறீங்க. சந்திரன் பகுதி தானே வருது. கழுத்து 3 பாட்டாக வரும், கழுத்து இழுத்தோன்னே கழுத்தோடு வந்துடும், கை இப்படி குருவி இருக்கும், ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் 2வது பாட்டு வெளியே வரும். சூரிய மண்டலம் வருதா? சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் பார்க்குறீங்களா? நான் சொல்ல விளங்குதுங்களா? இடுப்புலேருந்து பாதை வரைக்கும் தான் 3வது ஸ்டேஜ் வெளியே வரும், மொத்தம் 3 பாம்பு வரும். அக்னி மண்டலம் வந்துருச்சா? அப்போ இங்கே சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் இருந்தால் தலை தாங்குமா? வெடிச்சு போயிடாது. அம்மா இருந்து பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம முதல்ல பார்க்குறது சந்திரன், சந்திர மண்டலம், 2வது பார்க்குறது சூரியன், இதிலேருந்து இது வரை சூரிய மண்டலம். சாப்பிட்றது, பிடிக்கிறது எல்லாத்தையும் டயலைஸ் சாப்பிடுமில்ல, ஹீட் இருந்தால் தானே எரிக்கும், எல்லாம் ஜீரணாகும். ஒரு சக்தி வேணுமில்ல, அக்னிங்கிறது சக்தி கொடுக்கறது. அது பூமியிலேருந்து சக்தி வருதில்ல, பாதம் வாங்கிக்குது. இது 3 மண்டலம் கூட்டுருக்கு. 2வது பூதம் காற்று. வெளியே 2 காற்று இருக்குது, இயற்கை காற்று ஒன்று, தென்றல் காற்று ஒன்று. இயற்கையாக வீசுறது இப்போ இயற்கையாக இருக்குது. சமயத்தில் புயல் அடிக்குதில்ல, தென்றல் காற்று, புயல் காற்று. இயற்கையாக இருக்கிறது தென்றல் காற்று, ஃபோர்ஸாக வர்றது புயல் காற்று. புயல் காற்று வருதில்ல. இப்போ வெளியே கடவுளை 2 காற்றை காட்டுறான். உள்ளுக்குள்ளே இருக்கிறது வாசி. அந்த வாசிங்கிறது என்னென்னா, மூச்சுக்கு பேர் தான் வாசி. தனியாக வாசின்னு ஒரு பயிற்சி கிடையாது, அதை பேர் வச்சுக்கிறாங்க ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக. வாசின்னு ஒரு பயிற்சி இல்லை. வா சிவா,
சீவும் வாவும் சேர்ந்தா வாசி. வா வாசி. வா சி. அது யார்? சி தூக்கி இந்த பக்கம் போட்டால் சிவா. சிவனே வாசியாக இருக்கிறான், வாசியே சிவன். புரியுதுங்களா? சி வந்து புற வழிபாட்டில் சொன்னால் சிவம். வா சக்தி. காற்று தானே ஃபோர்ஸாக இருக்குது. சிவம் வந்து கரண்ட்டு கொடுக்கறது தானே, இயங்கிறது வந்து சக்தி தானே. சக்தின்னு ஒன்றுலே இயங்க முடியாதில்ல. ஆனால் சிவம் இல்லாத சக்தி இயங்க முடியுமா? நிலவு இருக்குது வீட்டில், கதவு இருக்குது, வந்து போகிறது, கதவை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது நிலவா கதவா? கதவு வந்து போகிறது நிலவா கதவா? கதவு தானே. ஆனால் அந்த நிலவு இல்லாத கதவு இருக்குமா? நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த நிலவு சிவம், கதவு சக்தி. கார் வச்சுருக்கிறீங்களா? டூ வீலர் இருக்கா? டூ வீலர் போகுதில்ல, வண்டி ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிடுது. அந்த நெட்டை கழட்டி அந்த உருவுறீங்கள நெட்டு மரமா, அதெல்லாம் என்னமோ ஆக்சுவலாக அச்சு என்னமோ சொல்லுவீங்களே, ராடா போல்ட்டு ராடு உருவுறீங்கள, அந்த ராடை கழட்டி உருவிட்டு டயர் எடுக்கிறீங்க, பஞ்சர் ஒட்டி போட்டு டைட் வச்சிடுறீங்க. இந்த டயர் சுற்றுதா ராடு சுற்றுதா? வீல் தான் சுற்றுது. ஆனால் ராடு இல்லாத வீல் சுற்றுமா? சுற்றாதில்ல. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ராடு சிவம். என்னடா ஆன்மீகத்தை கொண்டாந்து, இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை இங்கே கொண்டாந்து வைக்கிறான்னு நினைக்காதீங்க. இதை தெரிஞ்சுக்கலின்னா ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்க முடியாது. சிவனின்றி சக்தியிலின்னு சொல்லியிருக்கிறான்ல, சக்தியின்றி சிவனின்னு சொல்லியிருக்கிறான்ல, அது புரிஞ்சுக்கணுமில்ல, புரிஞ்சுக்கணுமில்ல. இது சிவம், இது சக்தி. சக்தி நெவர். இடம் விட்டு இடம் போகிறது சக்தி இருந்தால் தான் நெவரும். ஏன்னா இது இங்கே தான் இருக்கும். அப்போ இருப்பாக இருப்பது சிவம், இயக்கமாக இருப்பது சக்தி. அப்போ உள்ளுக்குள்ளே மூச்சு ஏற்றி இறங்குதில்ல, அது வந்து தானியங்க இயக்கம் வாசி. இப்போ நீங்கள் தூங்கிடுறீங்க, ஹார்ட்டு, லஞ்சு, கிட்னி, ராஜோருப்பு இருக்குது, அதெல்லாம் இயங்க வேணுமா இல்லையா? இயங்கலாம் டெத் ஆயிடுவியல்ல. நீ தூங்கிட்ட, அதை இயக்குதில்ல, அதுதான் வாசி. முழிச்சுக்கிற மூக்கில் வந்து போவதில்ல, இது மூச்சு. இது ஒரு முளம். தொப்புள் குடியிலேருந்து திருப்பார் கடலேருந்து வெளியே வந்து போகிறது. உயிரை கொடுக்கறது, உயரை எடுக்கிறது. உயரை கொடுக்கறதே இதில் போகிற மூச்சு தான், உயரை எடுக்கிறது இந்த மூச்சு தான். ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா உள்ளே இருக்கிற மூச்சை பிடிக்கணும். அதுக்கு பேச்சை குறைக்கணும். பேச்சை குறைச்சா தான் பிடிக்க முடியும். இது ஒரு முளம். தொப்புளில் கை வச்சுன்னா ஒரு முளம் வந்து போகிறது. இது ஒரு சான், இந்த உச்சிக்கு போகிறது. பீனியலுக்கு போய் வர்றது ஒரு சான். இதிலேருந்து என்ஜியான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆனால் இந்த ஒரு சான் இதை கூப்பிடுது, ஒரு முளத்தை. வேண்டாம்டா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வந்து அக்க போர்பட்டு தொலைக்கிற, வேண்டாம் வந்து சேரு என்கிட்ட அப்படின்னு அந்த சிவம் கூப்பிட்றாரு மூச்சை. இந்த புற மூச்சை கூப்பிடுது. ஆடை இங்கே நான் கறிபுளி சாப்பிட்டுக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு குற்றால கொடைக்கானல் போயிட்டு குருமணாலி போயிட்டு நான் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கிறேன், எங்கேயும் போயிட்டுருக்கிறேன், நீ என்ன கூப்பிட்ற, எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த வாழ்க்கை விட்டுட்டு வர சொல்கிறேன்னு இந்த சாண் ஏறுது, இந்த முளம் சறுக்குது. புரியுதுங்களா? கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, சொல்லுவாங்கள்ல, இதுதான். அப்போ இந்த சாணி ஏற்றுது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வேண்டாம். ஏன்னா நிலநீர் ஒட்டி தான் இருக்கும். நிலநீர் தான் மண்ணாசை வரும். நிலநீர் மண்ணாசை வரும். இதுக்கு மேலே வந்துட்டிங்களா அந்த ஆசை வராது. இது நெருப்பு மேலே தானே போகுது. நெருப்பு பந்தமே பிடிச்சா கூட அந்த பந்தத்தை திருப்பி பிடிச்சிக்கல கூட மேல் நோக்கி தான் எரியும். அதனால தான் அநாகத்திலேருந்து நான் கொடுக்குறது தவம். கீழே கழிவு பொருள் கொடுக்கறதில்ல. நான் கொடுக்கறது நெஞ்சு மையம். அச்சா, நெஞ்சுக்கு நிம்மதி, இறைவன் சன்னதி. நெஞ்சுக்கு நிம்மதி வேணும்னா இறைவன் ஹார்ட்டு, லஞ்சு. 2 பேர் இருக்கிறாங்களா? ஹார்ட்டு, லஞ்சு, இதுதானே முக்கியம். இதுக்கு மேலே இதுக்கு கீழே கழிவு தானே. இதுதானே தூய்மை, இதுதான் நமக்கு சுத்தமாக இருக்கணும். அதனால் வெளியே 2 தென்றல் காற்று, புயல் காற்று இருக்குது. நமக்குள்ளே 2 காற்று இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது வாசி, அது தென்றல் காற்று. இது புசு புசுன்னு வேகமாக வரும், இது புயல் காற்று மாதிரி. 2 காற்று இருக்குது. ஆகாசம் 1 யா, ஆகாசம் 1. இப்போ உங்களுக்குள்ளே இந்த 1 வரணும். இப்போ 4 சொன்னது கரெக்டாக வந்துருச்சுங்களா? உடம்புல புரியுதா? டவுட் இல்லையே? ஆகாசம் வெளியே 1 தான். ஆகாசம் அல்லது விண், அது உங்கள் வீட்டு இருக்குன்னு. ஆகாசத்தை அளக்க முடியுமா? முடியாது. ஆகாசமே உங்கள் வீட்டு மனசாக இருக்குது. மனசை அளக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆகாசம் 1 உங்கள் மனசாக இருக்குது. ஆனால் அதனால தான் ஆகாசத்தை அளக்க முடியாதுங்கிறதுனால தான் இந்த உடலுக்கு 9 வாசல், ஆனால் மனதுக்கு 80 வாசல்னு பாட்டில் சொல்லிட்டு போயிட்டான். 80 வாசல்லாம் கிடையாதுங்க, 8000 வாசல் இருக்குது.
அது நேரம் கார்த்திகாயம் பெங்களூர் போயிருப்பார், ஆஃபீஸுக்கு போயிருப்பார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பார். இங்கே சோலார் வந்துட்டுமே ஐயா வர சொன்னார்னு இங்கே வந்துருப்பார். அங்கேயும் நிலப்போடிக்கிட்டு இருக்கு. ஐயா இங்கே நினச்சிக்கிட்டே இருப்பார். கண்ணை மூடினார்னா ஊரெல்லாம் கடை பூரா வியாபாரிங்க ஃப்ரெண்டுகள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ அந்த மனசை அடக்கிறது அவ்வளவு வெளிதல்ல. மனசை அடக்க முடியாது. மனதை அறிந்து கொள்ளலாம். மனசை அடக்கிறது அப்படின்னா ஆப்ட் டெத்து தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடல் நீர் என்னைக்கு வத்துறது, அலை என்னைக்கு ஓயறது? கடல் நடக்காதல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் தியானம். கடல் நீர் வத்துமா? ரைட்டு. கடல் நீர் வத்தாது இருக்கிற வரைக்கும் அலை ஓயுமா? அலை ஓஞ்சதுக்கப்புறம் நமஸ்காரம், கார்மேகம் வாங்க, முல்லை வாங்க, பொறுமையாக வாங்க, வந்து உட்காருங்க, அழுங்காமல் உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க. அண்ணா அவருக்கு தண்ணி ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கண்ணா குடிக்கிறதுக்கு பாருங்க, இல்லாட்டி அம்மாக்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க போய் ஒரு பாட்டில் தண்ணி. அண்ணா அம்மாக்கிட்ட 2 பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வாங்க. வாங்க இந்த வேறு அண்ணா சேர் உள்ளே எடுத்து போடணும். அந்த ஸ்டாண்டில் ஆடிற போகுது. ஸ்டாண்டு ஆடிப்படாத தூக்குங்க. முன்னில் தூக்கி அவர்கிட்ட செவத்துண்டு போட்டுருங்கண்ணா. நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல தப்பு இல்லை, போடுங்க. நீங்கள் போய் 2 பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வாங்கண்ணா. உட்காருங்க, கார்மாக ஐயா, பொறுமையாக உட்காருங்க. அதனால் வந்துங்க மனசே அடக்க முடியாது. அப்போ அந்த கடல் அலை என்றைக்கு ஓயறது, என்றைக்கு முத்துக்குளிக்கு போகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஆழ்கடலுக்கு போயிட்டீங்கன்னா நிசத்தமாக இருக்கும். அப்போ அது கடந்து போகணும். அப்போ நான் தியானம் பண்ணுறேங்க, மனசே நிற்க மாட்டேங்குது, அலை பாயுதுன்னா அது எப்படி நிற்கும்? இயல்பே அப்படித்தானுங்க. அது இயல்பு அப்படி தான். அதையும் தாண்டி நீங்கள் தொடர்ந்து ஒரே பல நினைவை கழித்து ஒரு நினைவில் இருக்கிற போது, இப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வர்றீங்க, இது அல்டிமேட் கோல். எத்தனை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? பஸ்ஸு, ட்ரெயின், லாரி, வண்டி போகிறது, 2 வீலர் 4 வீலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்தீங்க. ஆனால் உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன? இங்கே ஆசிரமத்துக்கு வரணும். இந்த ஒரு நினைப்பு. அதே மாதிரி தியானம் பண்ணுற போது நான் எந்த இடத்த காட்டி கொடுக்குறனோ அந்த இடத்த நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலை. ஆனால் மனசை அடக்க முடியாது. எனக்கு நினப்பு வருதுங்க, வரத்தான் செய்யும். வந்ததுன்னா தான் மனசு. அது வரக்கூடாதுன்னா டெத்து தான். புரியுதுங்களா? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் தியானம் பண்ண முடியும். இல்லாட்டி உபதேசம் வாங்கிட்டு போகிறாங்க, மனசு எப்படிங்க நிற்கும்? ஏங்க நீங்கள் 3000 ஜிபியில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க. 3000 ஜிபியில் இருக்கிற பதிவு அத்தனையும் வெளிப்படுமே இல்லையா? முல்ல பொறுமை ஐயா, நீ கொடுத்துருங்க, கதை கொஞ்சம் ஒன்றை சாத்திருங்க. கனகராஜ் கரெக்ட், ஞாகராஜ் நல்லா ஓடுதான்னு பார்த்துக்குங்க. சேஞ்ச் ஆகிருக்கிற போது கரெக்டாக இருக்குங்களா? ரைட். இல்லை நம்ம உருவமெல்லாம் வருதில்ல? ரைட். அப்போ உட்காந்துங்க. ரைட்டு, தெரிஞ்சா சரி. வாங்க, நீங்கள் உட்காருங்க. இங்கே வந்து உட்காருங்க. நீங்கள் வாங்க, நல்லா தலைவசம் உட்காருங்க. எங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்க. சரி உட்காருங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஆகாசமே நம்மக்கிட்ட மனசாக இருக்குது. இது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் வெளியே இருக்கிறது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்குது. இதுக்கு அடையாளமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே அறிவறிஞ்சு தெரிஞ்சு தியானம் பண்ண முடியாதுங்கிறதுனால, பஞ்சபூத ஸ்தலங்கிறதுனால காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு ஒன்று உருவாக்குனாங்க. நீருக்கு அடையாளமாக ஜம்புலிங்கேஸ்வரர் ஜலண்டேஸ்வரர் திருவானைக்காவலில் உருவாக்குனாங்க. நெருப்பு அடையாளமாக அக்னிலிங்கம் அண்ணாமலை உருவாக்குனாங்க. வாயு அடையாளமாக காளகஸ்திரி வாயு லிங்கம் காளகஸ்திரியில் உருவாக்குனாங்க முன்னோர்கள். ஆகாசத்துக்கு அருவத்துக்கு ஆகாசத்துக்கு அடையாளமாக சிதம்பரம், அங்கே உருவம் இருக்காது. விண்ணு அணுக்களுடைய கூட்டத்தில் ஆடுறதுனால நடராஜர் சிலை வச்சுருப்பான். விண்ணு அணுக்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறதுல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஆடுதல்ல, அந்த எலக்ட்ரான் போட்ட அணுக்களினுடைய ஆட்டத்துக்காக அடையாளமாக நடராஜர் சிலை. அந்த சிலையை தாண்டி கடைசியாக நீங்கள் போனீங்களா வெறும் ரூம்பு தான் பிளாங்காக இருக்கும். ஒரு வில்வ மாலை போட்டிருப்பாங்க கோல்டில் வில்வ மாலை வெறும் செவத்தில் மாட்டியிருக்கும். போனீங்களா பாருங்கள். அப்போ ஆகாசத்துக்கு உருவம் உண்டா? கிடையாதுல்ல, உருவம் இல்லை. அப்போ உருவமாக பார்க்குறது நீங்கள் 3 பார்க்கலாம். நிலத்தை பார்க்கலாம், நீரை பார்க்கலாம், நெருப்பை நீங்கள் உணர்ந்துக்கலாம் இயக்கத்தினால. காற்றை உணர்ந்துக்கலாம், பிடிச்சி பார்க்க முடியாது. நெருப்பை குமிச்சு நீங்கள் நெருப்பை உருவாக்கி காட்டலாம். காற்றை உருவாக்க முடியுமா? அது மேலே மோதிட்டு போகிறத கவனிக்கலாம். அதையே லைட்டாக உணர்ந்துக்கலாம். ஆகாசத்தை இன்னும் நுணுகியில் போகணும். அப்போ ஆகாசமே உங்கள்கிட்ட மனமாக இருக்கிற போது அந்தளவுக்கு நீங்கள் நுணுகி போனால் தான் தவன் செட் ஆகும்.
அது எவ்வளோ நாள்? பல வருஷம் ஆகுங்கய்யா, பல வருஷம் ஆகும். 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதத்தில் நிற்காது. அதுக்கு தான் சொன்னேன், எஜுகேஷனை கற்றுக்கிறதுக்கு 3 செலவு பண்ணுறீங்க, தியானம் மட்டும் 3 நாள் 30 நாள் எப்படி செட் ஆகும்? அப்போ இந்த விளக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. எப்படியாவது போராடி அனுபவிப்புன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு டைம் இல்லாட்டி ஒரு டைமு கேட்கும், திடீர்னுலாம் கிடைக்காது. ஆனால் அது வரைக்கும் மனுஷன் காலத்தை விரயம் பண்ணுறதில்ல, அது கடைப்பிடிக்கிறதில்ல. என்னமோ இந்த கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர மாதிரி நினச்சிக்கிறான். அப்படிலாம் அது கிடைக்காது. இது உயர்ந்த நிலை. கிடைக்குமா? அப்படி புளியோதரையும் பொங்கலை வாங்கி சாப்பிட்டு போகலாம், அதுக்கு வேணா அதுவா. இது தியானம் பண்ணுறதெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது, தன்னை இழக்கணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 5 ஸ்தலங்களையும் காமிச்சான். அடுத்தது வந்து நவகிரக ஸ்தலம். திருவாடுதுறையில் சூரியனார் கோயில் இருக்கும், திங்களூரில் சந்திரன் கோயில் இருக்கும், செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கு இருக்குது, திருவெண்காடு புதனுக்கு இருக்கும் ஆச்சுங்களா. ஆலங்குடியில் குரு பகவான் இருக்கு ஆச்சுங்களா. அப்புறம் வந்து குஞ்சனூரில் சுக்கிரனுக்கு இருக்கும், அப்புறம் சனிக்கு வந்து திருநள்ளாறில் இருக்கும், ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரத்தில் இருக்கும், கேது வந்து திருப்பெரும் பள்ளம் பூம்புகார் போகிற வழியில் இருக்கும். நவக்கிரக ஸ்தலம் இருக்குது வெளியே. இந்த நவக்கிரக ஸ்தலம் வெளியே இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணுமில்ல. பஞ்சபூதத்தை பார்த்துட்டீங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மலத்துவாரம் ஆன்ஸ்ட் பகுதி, ராகு, ஜலத்துவாரம் யூரியன், கேது. நவதுவாரங்கள் இருக்குங்களா. ஒரு லைட் எரியுறதுனா அதுக்கு ஒரு ஒயர் வேணுமில்ல. கனெக்ஷன் இல்லாத லைட் எரியுமா? கனெக்ஷன் இல்லாத டிவி ஓடுமா? அப்போ கண் பார்க்குதுன்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் வேணுமில்ல. அதுதான் நவகிரகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? டவுட் இருக்குங்களா? வெளியே இருக்கிற நவகோள்களும் உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே இருக்கிறதுக்கு அடையாளமாக வெளியே வச்சுருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு கார் வாங்கிட்டீங்க, அந்த கார் மழை வெயிலுக்கு தகுந்த மாதிரி மேலே ஒரு பாடி, 4 வீலு, 2 சீட்டு, ஒரு 5 பேர் போகிற மாதிரி. மேலே பாடி மழை வெயிலுக்கு 4 சீட்டு, 4 டயரு, 2 சீட்டு, ஒரு ஸ்டேரிங்கு, 6 லைட்டில் இருக்குது. இது இந்த கட்டமைப்பில் அந்த கார் இயக்கத்துக்கு தானே, நல்ல இயக்கத்துக்கு தானேங்கய்யா. இப்போ இந்த நவக்கோள்களும் நவகிரகங்களும் உங்களுடைய உடம்பு வழி நடத்தத்தானே, உடம்பு உங்களை பராமரிக்கத்தானே வந்திருக்குது. இப்போ இந்த கார் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுது. காரை ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டானா, காரில் இருக்கிற மெட்டீரியல் மிஸ்டேக்கா? டிரைவர். எனக்கு நேரம் சரியில்லைங்க, எனக்கு வாட்சவ சரியில்லை, வந்தவளும் சரியில்லை, பெற்றவளும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லைங்கிற. இப்போ எந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி என்ன பண்ணுறது? உன்னுடைய மனசில் சிக்கல் இருக்குதா, கோள்களில் சிக்கல் இருக்குதா? மனசு தானே, கோள்கள் இல்லையில. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்நாளில் கேட்காத அறிவு தான் கேட்டு பார்த்தா என்னமோ ஒரு வீட்டில் உட்காந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் பெருமைக்காக சொல், 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்து ஆன்மீக பயிற்சி எடுத்திருந்தீங்களால் கூட இந்த விலகு, நான் பெருமைக்காக சொல்லலை, கிடைச்சிருக்காதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஆனால் நான் சயின்ஸ் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது அறிவியல் தானே சொல்கிறேன். அருமை. காலமேக அருமையாக போயிட்டார். பெரிய தலைவர் ஒரு கரூரில், பெரிய ஆளுங்க பார்த்த சாதனமாக இருக்கார், பெரிய ஆள், செல்வந்தர். நம்மளை தெரிஞ்சு வந்திருக்காரு. ஐயப்பன் கோயிலுக்கு பல மாதம் போயிருக்கிறார், பல வருஷம். இப்போ தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒன்றும் இல்லைன்னு ஐயா, ஒரு மட்டும் 2 மாதமா பண்ணது வீட்டில் இருக்கிற சாமி போட்டாலாம் கூட எடுக்க சொல்லலாம். இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒன்றும் புரியும், அதுதான் மக்கள் பண்ணுற தப்பு. நாம் தொடக்கப்பள்ளி முடிச்சுட்டுமல்ல, நமக்கு தொடக்கப்பள்ளி வேண்டாம், அடுத்தவங்களுக்கு. நாம் உயர்நிலைக்கு போயிட்டுங்கிறதுனால தொடக்கப்பள்ளி மூடிட முடியுமா? இந்து மதத்தினுடைய சிறப்பு, நான் இந்து மதத்தை ரொம்ப பெருமையாக நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
மற்ற மதத்தை குறை சொல்லலை, மற்ற மதத்தை நான் குறை சொல்லலை, அது எந்த மதமாக இருக்கு நான் பேரும் சொல்லலை குறையும் சொல்லலை. இந்து மதத்தை பற்றி நான் ஏன் ஒரு சிறப்புன்னு சொல்கிறேன்னா படிநிலை இருக்குது. சரிகை கிரிகை யோகம் படிநிலை இருக்குது. அறிவியலில் இருக்குதில்ல 4 தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் இருக்குல்ல. இதில் சரிகை கிரிகை யோகம் ஞானம் நம்மளதில் தான் படிநிலை இருக்குது. அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ படிப்படியாக சாமிக்கு விநாயகருக்கு முருகருக்கு தண்ணி ஊற்றி பூ போட்டி வந்தால் தான் நீங்கள் மணிகண்டனாக இருக்கணும். 3 எட்டில் 3 எட்டு முடிஞ்சோடனே 4வது எட்டு தொடக்கத்தில் கல்யாணம் பண்ணி முருகன் ஆகிட்டீங்க. முருகனுக்கு அப்புறம் சிவபார்வதி தானே. இப்போ உங்கள் அப்பா அம்மா சிவபார்வதி ஆகிட்டீங்க. நீங்கள் முருகன் வள்ளி தெய்வானியாக இருக்கிறீங்க. உங்கள் பையன் வந்து மணிகண்டனாக இருக்கிறான், கல்யாணம் ஆகலை. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய தத்துவம். அப்போ அந்தந்த ஸ்டேஜுக்கு வரும்போது மறந்து நானும் என்ன பண்ணுறான், ஆரம்பத்தில் போகிறதுனால சாவலை வாங்கியே போகிறான். இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க பிஏ, அதை முடிச்சு நீங்கள் படித்ததை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துருக்கிறீங்களா? உபயோகப்படுத்துறீங்கள. அப்படியே உங்களோட படித்த செட்டு பூரா உங்கள் செட்டு பூரா காலேஜில் போய் உட்காந்தா காலேஜ் இடம் கொள்ளுமா? இடம் கொள்ளுமா? ஐயோ நான் அந்த காலேஜில் படித்தேன், ஐயோ சார் நான் காலேஜ் விட்டு வெளியே போக மனசு வரல, செவ்வாய்க்கிழமை மாட்டா வந்து கும்பிட்டு போகிறேன், புதன்கிழமை மாட்டா கும்பிட்டு காலேஜ் இடம் கொள்ளுமா? அதுதான் கோயிலில் நடக்குது. தெரிஞ்சுக்கிட்டோமா ஒரு பீரியடு, அதுக்கப்புறம் நம்ம வழி விட்டுறணும் இல்லைங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து. ஆனால் இவன் சாவளவும் போகிறான், அப்புறம் கூட்டம் கொள்ளாதில்ல. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்குதுன்னா நாளுக்கு நாள் ஜனம் பெருகிட்டே இருக்குது. இவன் ஆயுள் காலம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறான். அதையே படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறான். படிச்சுக்கிட்டே இருந்தால் அதை எப்போ அனுபவிக்கிறது? வழி இல்லை, அதே படிச்சுட்டே. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த அதுதான் உங்களுக்கு காரை சொன்னேன், புரியுதில்ல? அப்போ அந்த காரினுடைய டிரைவர் மேலே தானே மிஸ்டேக்கு. மெட்டீரியல் வந்து காரை வழி நடத்துறதுக்கு உண்டானது. அப்போ இந்த நவக்கோள்களும் உங்கள் உடம்புல வந்து இருக்கிற உறுப்புகளை வழி நடத்துறதுக்காக கடவுள் படைச்சிருக்கிறானுங்க. புரியுதுங்களா? அதனால் இதில் வந்து இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அதனால தான் நடுநாடி இது 10 தசநாடி, நடுநாடி 10. இந்த நடுநாடிக்கிட்டு போய் இந்த இடகளை பிங்களை 2 மேலே போய் சேரணும். அதுதான் சுழுமுனை நாடியில் சேரணும். அதுக்கு தான் 8ம் 2ம் அறியாதார் ஏதும் அறியாதார்னு சொல்லுவாங்க. அப்போ 8 என்னென்னா, நாம் புழங்குற எழுத்து வந்துங்க இங்கிலீஷ் எழுத்து. நம்ம வார்த்தை தான் தமிழ் வார்த்தை, தமிழ் பேசுகிறோம் எழுதுகிறோம். எழுத்து வந்து நம்ம வந்து தமிழ் எழுத்து எழுதுறது இல்லை. எழுத்து 1 2 எண் எழுத்துனா எண்களுக்கு எழுத்தாலேயே இருக்குது. தமிழ் எழுத்தில் தமிழ் எழுத்துக்கு என்னால் எழுத்தில் இருக்குது இல்லைங்கய்யா. அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. நாம் உபயோகப்படுத்துறது நம்பர் வந்து இது இங்கிலீஷ் எழுத்து. இந்த 1 2 3லாம் 1 2 3 இங்கிலீஷ் எழுத்து. அப்போ ஆன்னா 8 ஆ போட்டிங்களா தமிழில். 8ஆம் நம்பருக்கு ஆ தமிழில், 2ஆம் நம்பருக்கு ஊ. அதனால தான் சித்தர்கள் வந்து பரிபாஷையில் போட்டு போயிருக்காங்க. இது 8 ஆ, இது 2 ஊ. அப்போ 8 ஆ அகாரம், அகாரம் 8 சூரியன். சூரியன் இதனுடைய உருவம் சேவல். இது ஊ உகாரம் 2 சந்திரன், இதனுடைய உருவம் மயில். மனசு அம்மாளுது. மனசில் பல விதம் இருக்குதுல்ல, அதனால் இது மனசு. இது வந்து நாத ஒளி கொடுக்கறது. சேவல் சத்தம் கொடுக்குதில்ல, கூவுதில்ல. எப்படி சித்தர்கள் ஒப்பிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தான் ஆன்மீகத்தில் உள்ள போக முடியும். அதனால் 8ம் 2 அறியாதவர் ஏதும் அறியாதவர். அதனால தான் 8ன்னா வலது கண்ணு, 2ன்னா இடது கண்ணு. இந்த 8ம் 2 இணைந்த பிரமிடு இங்கே வரணும். இதுதான் பிரமிடு. பிரமிடுனாவே முக்கோணம் பிரமிடு. இது வந்து 10 8 2 இணைகிற போது 10. 10 தசநாடி நடுநாடி. நடுநாடி 10 10வது நாடியாக இருக்கிறான். அப்போ 10வது நாடியாக இருக்கிற போது இதுதான் திருவேணி சங்கமம். திருவேணி திருன்னா 3 சக்தி ஒன்று கூடக்கூடிய இடம். 3 சக்தி திருவேணி சங்கமாகிறது தான் ஹரித்துவார். பெருமாள் இருக்கக்கூடிய இடம், அரி இருக்கும் இடம், அரி இருக்கும் இடம் ஹரித்துவார். இவர் தான் அரி இருக்கும் இடம். திருவேணி சங்கமம் இதுதான், ஹரித்துவார் இதுதான், நெற்றிக்கண்ணு இதுதான், சிற்றம்பலமும் இதுதான், புருவ மையமும் இதுதான், பிட்யூட்டி கிளாண்டு இதுதான். 100கணக்கான பேர் இருக்குது. இதுதான்
திருக்கோயிலுக்குள்ளே நுழையிற ராஜ நடை. இதுதான் ராஜ நடை. திறந்தா தான் நீங்கள் ராஜாதி ராஜாவை பார்க்க முடியும். இந்த ராஜ நடைக்குள்ளே போனால் தான் சிரசுக்குள்ளே போய் நீங்கள் ராஜாதி ராஜாவை பார்க்க முடியும். இந்த பற்று இருக்கிறவரை. அதனால் பற்றுக பற்றுக பற்றற்றானை பற்றற்று பற்றுக அப்படின்னு நான் சொல்கிறது. அதனால் இதை பெருமையாக வச்சு இந்த உடம்புக்குள்ளே பஞ்சபூதத்தை சொல்லிவிட்டு நவகோளை சொல்லிட்டோம், திருவேணி சொல்லிவிட்டோம், அரித்துவார் சொல்லிட்டோம். இது எல்லாத்துக்கும் அப்போ ஒருத்தர் இருக்கிறான். எல்லாத்துக்கும் இருக்கிற அப்பனை அதைத்தான் நமக்கு வர்ணித்து வர்ணனையாக கொடுக்குறாங்க சித்தர்கள் பாடல் மூலிமா. அவனே இத்தனையுமே வந்திருக்கிறான்னு. ஒன்றானவன் நடுவாண்ட நடுநாடி. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். ரைட்டில் போகிறா அப்பா, லெஃப்ட் போகிறா அம்மா. கார்த்திகேயனுடைய அம்மா, கார்த்திகேயன் தானே, கார்த்திகேயனுடைய அப்பா. அப்பா வெளியே தெரிய வர, அம்மா தானே தெரியுது. லிங்கமுத்ரா. அப்பா உள்ளே போயிட்டாரா, கார்த்திகேயா இதாண்டா உங்கள் அப்பா, அம்மா சொன்னால் தானே தெரியும். ஏன்னு தெரியுமா நமக்கு? அப்பனும் அம்மாவும் ஒன்றும் சேராத கார்த்திகேயன் வருவானா? வரமாட்டான்ல. இப்போ அப்பனையும் அம்மாளையும் கார்த்திகேயனுக்குள்ளே பிரிக்க முடியுமா? அப்புறம் அப்பன் அம்மாளுக்கு போய் தேவசம் கும்பிடலாமா? உள்ளோட உசுரோடு இருக்கா. அப்பன் அம்மாள் இல்லை, கார்த்திகேயன் இல்லை. அப்பன் அம்மாள் இருக்காங்க, கார்த்திகேயன் இருக்கிறான். எதுக்கு அம்மாளுக்கு தேவசம் கும்பிட்ற? பாவம் தானே, பாவம் தானே. அப்படின்னா அப்பா அம்மாள் நினைக்கக்கூடாதுன்னு நினை. ட்ரஸ்ட் ஏற்படுத்து. வருஷம் 1000 பேத்துக்கு சோறு போடு, 100 பேத்துக்கு சீலை வேஷ்டி எடுத்து கொடு, வாரம் தவிர சோறு போடு. தலை முழுவாத. தலை முழுவிட்டின்னா ஒரு பொருள் இல்லைன்னு அர்த்தம். கார்த்திகேயனுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? கார்த்திகேயன் சொன்னால் கார்த்திகேயன் மனைவி 2 பேர் சேர்ந்து உற்பத்தி பண்ணினதுன்னா உன்னோட வாரிசு. புரியுதுங்களா? புரியுதா புரியலைங்களா? புரியுதில்ல? அப்போ நீங்கள் இல்லையல்ல. கார்த்திகேயங்கிறது உடம்பை காட்டி கொடுக்குற அடையாளம். உடம்பு அம்மா, உசுறு அப்பா. பிஇங்கிற எஜுகேஷன் அறிவு உங்கள் மாஸ்டர் கொடுத்தது, டியூஷனில் கற்றுக்கிட்டீங்க. டியூஷனில் செய்கிற தொழில் இதை செய்ய கார்த்திகேயா, இப்படி செய்யின்னு சொன்னார், முதலாளி செஞ்சிட்டார். யாராக பெற்று வச்சுருந்தாங்க 3 எட்டில், யாராக பெற்ற பிள்ளையே 3 எட்டில். அது தேவை, எல்லாத்துக்கும் தேவை, எல்லா ஜீவனுக்கும் தேவை, மனசனுக்கும் தேவை. 3 எட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஊராமூட்டிலேருந்து கட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ இங்கே கார்த்திகேயன் பேர் கார்த்திகேயன் சொந்தம் இல்லை, உடலும் கார்த்திகேயன் இல்லை, உசுரும் கார்த்திகேயன் இல்லை, படிப்பும் கார்த்திகேயனது இல்லை, இரவு வாங்கினது. வேலையும் இன்னொருத்தன் கொடுத்து செஞ்சான். நீ அனுபவிக்கிற பொண்ணும் ஒன்றுது. மயானம் ஆகிட்டீங்க, எல்லாம் அடக்கமாகி மயானமும் ரெடியாக இருக்குது. இங்கே கார்த்திகேயன் எங்கே இருக்கிறான்? அவ்வளோதான். இதைத்தான் நான் யாருன்னு தேட சொன்னார் ரமணர். கார்த்திகேயனை பிரித்து பார்த்தா பிளாக் பேஸ் தான். அந்த பேஸ்லேருந்து அணுக்கள் கூடி மறுபடியும் கார்த்திகேயன் வர்றாரு. மறுபடியும் கார்த்திகேயன் பிரித்தா அணு பிரித்தா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கட்டமைப்பெல்லாம் இத்தனை வச்சுருக்குது. ஏங்க வேலை இல்லாத எத்தனை வச்சான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் இல்லைன்னா மனசனாக இருக்க மாட்டான். கற்கால மனுஷனுக்கு போயிடுவான். அதை நல்வழிப்படுத்துறதுக்காக இத்தனை பயம் உணர்வுப்படுத்தி இத்தனை கட்டமைப்பு வேணும். நீ தெரிஞ்சுக்கிறியா? எல்லாமே வெளிநாட்டு தூதர் ஆக முடியுமா? ஐஎஃப்எஸ் படிக்க முடியுமா? எல்லாமே தலைமைச் செயலாளர் ஆக முடியுமா? முயற்சி பண்ணுறவங்க தலைமைச் செயலாளர் ஆகிறாங்க, முயற்சி பண்ணுறவங்க வெளிநாட்டு தூதராக போகிறாங்க, முயற்சி பண்ணுறவங்க கலெக்டர் ஆகிறான், முயற்சி பண்ணுறவங்க எஸ்பி ஆகிறான். முயற்சி பண்ணாதவங்க சாதாரண லெவலில் இருக்கிறாங்க. அப்போ அதுக்காக நம்ம ஒப்பிடல. யாருக்கு எந்தெந்த ரேஞ்சில் இருக்காங்களோ இருக்கிறாங்க. அது வேணும் இது வேணும். நீ எந்த நிலைக்கு போகிற? புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதில்ல? அப்போ நமக்குள்ளே தான் அனைவரும் இருக்காங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் கார்த்திகேயன். அப்பா அம்மா சேர்ந்து வந்துட்டான். உருவான செந்தமிழில் 3ஆனவன். தமிழ்னா 3 தான் தமிழ்ங்கிற வார்த்தை. ஆனால் இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகத்தை வச்சு தான் உலகம் இயங்குது. இயலுங்கிறது கார்த்திகேயங்கிறது, இயங்கிறது கார்த்திகேயனை கொஞ்சம் வர்ணனையோடு பாடுறது இசை. நாடகங்கிறது நடித்து காட்டுறது. இயலுங்கிறது நாடகம். அதனால் இயல் இசை நாடகம் இந்த 3 சேர்ந்து தான் வாழ்க்கை. அப்போ உருவான செந்தமிழில் 3ஆனவனா இது புறம் இயல் இசை நாடகம். அகத்துக்குள்ளே போனீங்களா அந்த ஓம்காரம் உற்பத்தி ஆகுது பாருங்க. அகாரம் உகாரம் மகாரம்.
அந்த 3 ஒன்றிணைந்தது ஓம்காரம். இந்த 3 வார்த்தைக்குள்ளே தான் உலகம் இயங்கவே இருக்குது. அகாரத்துலேயும் உகாரத்துலேயும் மகாரத்துலேயும் தான் உலக இயக்கம் இருக்குது. உங்களுடைய இயக்கமும் இருக்குது. அது 3 வார்த்தை. உருவான ஓம்ங்கிற உருவானத்துக்குள்ளே 3 வார்த்தை இருக்குது. உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்கான வேதத்தில் 4ஆனவன். ரிஜ்வேதம், இகர்வேதம், அமர் சாமர் வேதம், 4 வேதம் இருக்குல்ல. இந்த 4 வேதமும் இவனை பற்றி தான் சொல்லுதுங்கிறான். 4 வேதமும் யாரை பற்றி சொல்லுது? சிவனை பற்றி. அவனை பற்றி தானே சொல்லுது தத்துவம். 4 நன்றான வேதத்தில் 4 வேதத்தில் 4ஆ விளங்குறது அவன் தான். நன்கான வேதத்தில் 4ஆனவன். நமச்சிவாயமென 5ஆனவன். பஞ்சபூதம் 6ஆக இருக்கிறான் அவர் தானே. புரிஞ்சுக்கிறீங்க? கூடவே வாங்க. பஞ்சபூதமும் அவன் தான் இருக்கிறான். நமச்சிவாயமென 5ஆனவன். இன்ப சுவைகளுக்குள் 6ஆனவன். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்கிறான்ல. அவனுடைய ஆற்றல் இல்லையா உணர முடியுமா? 6ஆக இருக்கிறான்ல. இன்ப சுவைகளுக்குள் 6ஆனவன். இன்னிசை சுரங்களில் 7ஆனவன். சரி கம பத நீ 7 எழுத்து வரும். சரி கம பத நீ போட்டிங்களா? அப்போ அந்த வீணையில் அவனாக தான் இருக்கிறான். வீணையில் பல விதமான ராகம் வருதில்ல. வீணையில் தான் ராகம் வருது. அப்போ அந்த 7 சத்தங்களாகவும் அவன் தான் இருக்கிறான். 7 மையத்துக்கு 7 சத்தம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆகினை, துரியம். புரியுதுங்களா? இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகார, தாரணை, தியானம். தியானங்கிறது 7வது மையத்துக்கு பேர் தியானம். அப்போ அந்த 7 மையத்துக்கு 7 சவுண்டு வரும். அப்போ இன்னிசை சுரங்களில் 7ஆனவன். சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். அதான் சிந்திக்கிற. இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகார, தாரணை, தியானம், சமாதி. சமாதி 8. சமாதி நிலை 8 கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சமாதி நிலை 8வது நிலை. ஆதிக்கு கார்த்திகாயன் 6, ஆதிக்கு சமமானவன். கார்த்திகாயனுடைய பூர்வீகம் இருப்பிடையது ஆதி. கார்த்திகாயனுடைய பூர்வீகம் ஆதி. இப்போ வீதிக்கு வந்துட்டான். மறுபடியும் வீதியிலிருந்து ஆதிக்கு போகணும். குடகுமலையிலிருந்து அங்கே கடலுக்கு போயிடுச்சு. ஆனால் என்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறதுனா அங்கே பூம்புகார்லேருந்து குடகுமலைக்கு வரணும். ஆனால் பூம்புகார்லேருந்து குடகுமலையிலேருந்து பூம்புகார் போகிறது ஈஸி, அதனுடைய ஓட்டம். ஆனால் பூம்புகார்லேருந்து போகிறதுனா எதிர்நீச்சல் போட முடியுமா? 2 அடி போட்டேன்னு தள்ளி விட்டுருமே. ஆனால் எதிர்நீச்சல் தான் ஆன்மீகம். புரியுதுங்களா? கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க கார்மேகம். குடகுமலையிலேருந்து பூம்புகாருக்கு ஈஸியாக போயிடும். ஆனால் பூம்புகார்லேருந்து குடகுமலைக்கு போகிறது எதிர்நீச்சு போடணுமில்ல. அப்புறம் சாதாரணமான விஷயமா? கஷ்டம் தானே. அந்த கஷ்டப்படணும். அப்போ தான் நீ அந்த உன்னோட தாய் வீட்டை அடைய முடியும். அப்போ இந்த வீதியில் இருக்கிற கார்த்திகை ஆதிக்கு போகணும். ஆதிக்கு சமமான. சமாதினா அடக்கம் பண்ணுறதில்ல, ஆதிக்கு சமமானவன். ஆதியே நான் சொல்லக்கூடாது, அது சுயகவர்மையிட. ஆதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த பரமாத்மாவிலிருந்து பிரிஞ்சு ஜீவாத்மாவாக வந்திருக்கிறேன். மீண்டும் இந்த ஜீவாத்மா பரமாத்மா போய் அடையணும் அப்படின்னு அந்த ஆதிக்கு சமமானவன் தான். அது 8வது. சிந்திக்கும் நிலைகளில் 8ஆனவன். அதில் அந்த 8வது நிலையை நம்ம அடையணும். அதனால தான் திரிசூலமும் உடுக்கையும் கொடுத்துருக்குறான்ல சிவபெருமானுக்கிட்ட. திரிசூலமும் உடுக்கையும் வச்சுருக்கான்ல சிவபெருமான். திரிசூலமும் உடுக்கையும் வச்சுருக்கான். இந்த நம்பர்கள்லையே போன வாரம் போன மாதம் வந்துட்டு கேட்டேன். யாராவது சொல்லி இது வரைக்கும் வாழ்நாளில் கேட்டது இல்லைங்க, நீங்கள் தான் சொன்னீங்கன்னார். நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்கன்னார். அதாவது 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குல்ல, இதில் முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நம்பர் பெரும்பாலும் வெளியே யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. அந்த நம்பரை சில பேர் விருப்பப்பட்டு உபயோகப்படுத்துவாங்க, பெரும்பாலான பேர் அது விருப்பப்பட மாட்டாங்க அந்த நம்பருக்கு. ஆனால் 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் முழுமையடைந்த நம்பர் பூரண பொருள், பூரண நம்பர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தாங்க சொல்கிறீங்க, இது வரைக்கும் யாரையும் சொல்லலை, நான் கேள்விப்பட்டதில்லை. என்ன இருக்குது அது எனக்கு உதிச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்போ சிவபெருமான சூலாயுதம் வச்சுருக்கிறாரு, கையில் உடுக்க வச்சுருக்கிறாரு.
அவர் வச்சிருக்கிற சூலாயுதங்கிறது ஃபைனல் கார்டு. அந்த ஃபைனல் கார்டு நேராக வந்து கழுத்துக்கிட்டு வந்து ரெண்டாக பிரிஞ்சு வரும். சூலாயுதத்தில் அந்த ஒரு சாணில் தானே 3 பிரியும், கீழேருந்து ஒரு கம்பம் தானே வரும், அது ஃபைனல் கார்டு. இங்கே வந்ததுன்னா ரெண்டாக பிரிஞ்சு இங்கே வரும். இந்த ரெண்டுக்கும் சக்தி வரும். இந்த 3 ஒன்று சேர்ந்து மேலே ஒன்றா போகிறது சூலாயுதத்தினுடைய இது. அதுக்குள்ளே அதிகம் போக வேண்டாம். அப்போ அந்த சூலாயுதம் வச்சுருக்கிறார், உடுக்க வச்சுருக்கிறாரு. அப்போ உடுக்க இந்த 8ஆம் நம்பர் போடுறீங்களே, இந்த 8ஆம் நம்பர் நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த காயத்தில் எங்கே தொடங்குறீங்களோ அங்கேயே முடியுதா? தொடங்குற இடத்துலையே 8ஆம் நம்பர். மற்ற நம்பர் அப்படி முடியுதா? புரியுதுங்களா? 8ஆம் நம்பர் மட்டும்தான் எங்கே தொடங்குனீங்களோ. அதனால தான் சஷ்டி அர்த்த சொல்லுங்கள் கரெக்டாக. நீங்கள் வர்றீங்க சஷ்டி அர்த்த பூர்த்திங்கிறான்ல, அதோட உன்னோட வாழ்க்கையாக கடவுளை தவிர எதையும் நினைக்கக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான். ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கெலாம் போய் மென்டல் ஒர்க்கில் சம்பாதிக்கலாம். மெச்சூரிட்டி ஆகிடுறீங்கள, 10 பேர்த்துக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா நீங்கள் சம்பாதிக்கலாம். சின்னதில் 20இல் கஷ்டப்பட்டுருவீங்க, 40இல் ஃபிசிக்கலாக மென்டலாக கஷ்டப்பட்டுருவீங்க, 60இல் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கஷ்டப்பட வேண்டியதில்லை, மென்டல் ஒர்க்கை வச்சே சம்பாதிக்கலாம். அவ்வளோ அறிவு சேர்த்துக்கிட்டீங்க. அதை விட்டுட்டு போக மனசு வருமா? அதை இழந்துட்டு வரணும் ஆன்மீகத்துக்கு. அங்கே தான் ஆண்டவன் செக்கு வைக்கிறான். ஆனால் கஷ்டப்பட்ட காலத்தை விட இப்போ பணம் நிறையா வருது, இது விட்டுட்டு எப்படா போகிறது? பணத்தையும் காட்டுவான், ஆன்மீகத்தையும் காட்டுவான். அங்கே தான் செக்கு வைப்பான். அதை இழந்துட்டு வரணுங்க. பட்டினத்தார் இழந்துட்டு போனார்ல, புத்தரை ராஜியை தொட்டு போனார்ல. அதனால் உங்களுக்கு அந்த உடுக்கை ஏன் வச்சு கேட்டானா, அது முழுமையடைஞ்ச நம்பர் 8. அதுக்கு அடையாளமாக 8வது நிலை சமாதி நிலை. 8வது நிலை சமாதி நிலை. அப்போ வந்து சிந்திக்கும் நிலைகளில் 8ஆனவன் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு சிந்திக்கும் நிலைகளில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன். பலவிதமான கலைகள், நாட்டியம், நடனம், நிகழ்ச்சிகள், பலவிதமான காட்சிகளில் இந்த ஆடல் பாடல்லாம் இருக்குல்ல, அதில் 9 விதமான கலைகள் இருக்குதுங்கிறான். அதனால தான் உங்களுக்கு வந்து நவரச வித்தானவன். அது இந்த 9 விதமான கோள்களும் மேலே ஆடிக்கிட்டு இருக்குதுல்ல, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, நவகிரகங்கள் இருக்குல்ல, நவகோள்களோட தொடர்புடையது. அதில் நவகிரக இயக்கமாகவும் அவன் தான் இருக்கிறான். அதனால் உங்களுக்கு தித்திக்கும் நவரச வித்தானவன், பற்றானவன், நெஞ்சில் பற்றானவன். நெஞ்சில் பற்றா இருக்கிறான், 10வது நாடியாக இருக்கிறான். புரியுதுங்களா? 10வது நாடி அவன் தான். பற்றாவன் பற்றுனா முடியாதுல்ல. பற்றானவன், நெஞ்சில் பற்றானவன். அதோட விட்டானா, பன்னிரு கை வேலனை பெற்றானவன். பன்னிரு பெற்றானவன். 12 கைகளோட குழந்தை பிறக்குமா? 12 கையோட குழந்தை பிறக்குமா? அப்புறம் ஏன் சொல்லியிருக்கிறான்? இந்து மதத்தில் வர்ற ஆன்மீக அறிவு பியூர் சயின்ஸ், ஆனால் உள்ளே போகிறதில்ல. பற்றானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கை வேலனை பெற்றானவன். பிங்களை நாடி 12, சிவன் மூச்சு 12, அம்மா மூச்சு 16. அம்மா மூச்சு 16 சூரியகலை, சந்திரகலை. சந்திரகலை அம்மா மூச்சு, சந்திரகலை அம்மா மூச்சு, சந்திரகலை 16. அப்பா மூச்சு சூரியகலை 12, அக்னிகளை 8 நடுநாடி. அப்போ இது வந்து 12 மூச்சா. அதனால தான் சொல்கிறார், சிவன் தானே படைத்தான். பற்றானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கை வேலனை பெற்றாவன். இந்த கை இருக்குல்ல, 12 அங்கலம். 12 அங்கலம் வச்சா 12 அங்கலம் தூரம் வந்துட்டு உள்ளே போகும். இந்த மூச்சு பெற்றது அவன் தானே படைத்தான். படைப்பு புரியுதுங்களா? அதனால் இந்த பன்னிரு கை வேலனை பெற்றானவன், முற்றானவன், மூல முதலானவன். அவன் தான் முற்று, முதல்ல அவன் தான், முடிவு அவன் தான். ஆதி அந்தம்ங்கிறவன்ல, முதல்ல அவன் தான், முடிவு அவன் தான். முற்றானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்ன சொன்னது என்ன? 10, பின்ன சொன்னது என்ன? 12. 11 சொல்லலையில்ல. அதனால் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், 10க்கும் 12க்கும் நடுவான் இருக்கிறான் அப்படி சொல்கிறார். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன்.
நடுநாடியாக அவன் தான் இருக்கிறான். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். அப்பா முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். கார்த்திகேயன் தனியாக ஆணாக இருக்கிறார். கார்த்திகேயனுடைய ஒய்ஃபு தனியாக ஆணாக இருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் ஒன்று சேர்ந்தீங்க, ஒரு குட்டி கொடுத்துட்டீங்க. புரியுதுங்களா? ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன். கார்த்திகேயனும் கார்த்திகேயன் மனைவி சேர்ந்து ஒன்றை பெற்றாங்க. இப்போ அதை பிரிக்க முடியுமா? முடியாதில்ல. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன். அப்பா ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன் தான் பாதி உமை பாதி. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமைபாதி உமையால் தான் பாதி உமைபாதி கொன்றானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். 50% கொடுத்துட்டானா? 50% உடம்புல இடம் கொடுத்துட்டான் இல்லைங்க, கொடுத்துட்டான். அதான் சார். அப்போ தான் பாதி உமைபாதி கொண்டானவன் சரிவாதி பெண்மைக்கு தந்தானவன் வேற்றானவன் விண்ணானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நிலவானவன் என்றைக்கு மூற்றாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். இப்பொழுது வந்துங்க இதை நாம் இந்த விளக்கத்தை அறிமுக உரையை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.